ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூசிங் ஃபார்முலா எக்ஸசைஸ் 3A. இதில் இப்போது யூசிங் ஃபார்முலானால இதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். A is equal to P into 1 plus R by 100 whole power n. இதில் A அமௌண்ட்டு, P பிரின்சிபல், R ரேட்டு, N டைம். இதில் amount is equal to principal into 1 plus rate by 100 whole power time. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இனி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எம்சிக்யூ இருக்குது. எம்சிக்யூ முடிச்சுட்டு செகண்ட் ஒன் செய்ய போகிறோம். செகண்ட் ஒன் கொஸ்டின். இப்போ நம்ம செகண்ட் ஒன் கொஸ்டின் ரீட் பண்ண போகிறேன். ஃபைண்ட் தி அமௌண்ட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 12,000 rupees in 3 years at 5% interest being compounded annually. இப்போ இந்த கொஸ்டினில் பிரின்சிபல் 12,000 rupees, ரேட் 5%, 3 இயர்ஸ்க்கு டைமு. இப்போ நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அமௌண்ட்டுக்கு இருக்கிற ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 12,000 into 1 plus 5 by 100 whole power 3. இப்போ 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அமௌண்ட்டு நம்ம கிடைக்கிறது 13,000. சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 21 இது இப்போ பை 1 போட்டுட்டு இங்கே 20 ஆட் பண்ணும்போது இது அடியில் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணணும் 20 கூட. 20 அப்போ நமக்கு 12,000 into 20 plus 1 by 20 whole power 3. இப்போ 21 by 20 whole power 3 whole cube எடுத்தானா 12,000 into 21 cube 9261 by 8,000 whole power 3. whole power 3 இல்லை, அது கியூப் கண்டுபிடிச்சிட்டோம். 3 0 3 0 3 4 3 3 into 9261 by 2 நமக்கு கிடைக்கிறது 13,891.50. இதுதான் அமௌண்ட்டு. இப்போ அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். நான் கொஸ்டினில் அமௌண்ட்டு இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. A minus B. இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். 13,891.50 மைனஸ் ஒரிஜினல் பிரின்சிபல் 12,000 1,381.50. the compound interest. இப்போ மூணாவது பண்ண போகிறோம். மூணாவது கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Calculate the amount if rupees 15,000 is lent at compound interest for 2 years
at rates for successive years are 8% per annum and 10% per annum respectively. இப்போ நம்மளோட பிரின்சிபல் வந்து 12,000 இல்லை 15,000. R1 2 years இருக்குது. R1 வந்து 8% per annum, R2 வந்து 10% per annum. இதில் நம்ம இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா வந்து A is equal to P into 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100. The formula. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். P வந்து 15,000, 1 plus 8 by 100 whole over 1, 1 plus 10 by 100. இப்போ நம்ம இது கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். 50, 4, 25, 2. அப்புறம் நமக்கு 25 plus 2 by 25 into 11 by 10. 10 plus 1 போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது 27 into 11 by 25 into 10. இப்போ நம்ம அது கேன்சல் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் ஆன்சர் கிடைக்கிறது வந்து by 250 கிடைக்குது. 27 to 11 7, 11, 27, 7, 2, 297. 297 by 250. 297 by 250 கிடைக்கிறது. இன்ட்டு இது இருக்குது, இன்ட்டு 15,000. into 297 வந்து rupees 17,820. இதான் நம்ம அமௌண்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால இதுதான் ஃபைனல் ஆன்சரு. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது 4th ஒன்று. Calculate the compound interest accrued on 6,000 in 3 years. Compound interest if the rates for successive years are 5, 8 and 10% respectively. இப்போ நமக்கு பிரின்சிபல் வந்து 6,000 in 3 years, R1, R2, R3. R1 வந்து 5, R2 8, R3 10.
இப்போ நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். A is equal to P into 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100 into 1 plus R3 by 100. 3 ரேட் இருந்தாலும் 3 தடவை இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணும். ஒவ்வொரு டைமும் இந்த ரேட்டோட நம்பரை ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கணும். இப்போ R4 இருந்ததுன்னா 1 + R4 by 100ன்னு இங்கே போட்டுருணும். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். 6000 into 1 plus 5% 5 by 100 1 plus 8 by 100 into மூணாவது வருஷத்துக்கு 1 plus 10 by 100. இது சால்வ் பண்ணணும். 21 20 plus 1 21 21 by 20 இங்கே 54 25 2 25 plus 2 வந்து 27 by 25 இங்கே 0 கேன்சல் பண்ணிவிட்டு 11 by 10. இதில் என்னது கேன்சல் பண்ணலாம்? ஒன்றும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து 20 into 10 வந்து 200. 200 into 25 எவ்வளோ? 5000. 21 into 27 into 11 6237 இந்த நம்பர் கிடைக்குது. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைனலாக இது கேன்சல் இல்லை, இன்ட்டு பிரின்சிபல் வந்து 6000 இன்ட்டு 6237 வந்து இந்த நம்பர் கிடைக்குது. 37422000 by 5000 நமக்கு கிடைக்குது 7484.40. இதுதான் அமௌண்ட்டு. இது கொஷனில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து CI is equal to A minus P. A minus P அந்த ஃபார்முலாவில் 7484.40 minus 6000 நமக்கு கிடைக்குது 1484.40. the compound interest. Okay, next sum, fifth one question read பண்றேன்.
கொஷின் வந்து இல்லை 5th ஒன் இல்லை 6th ஒன் செய்யலாம். 5th ஒன் ஹோம் ஒர்க்கு எதுக்குன்னா 5th ஒன் நம்ம இந்த மாதிரி சம்ம ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கோம். 6th ஒன் on what sum of money will compound interest for 2 years at 5% per annum amount to 768.75. இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் நமக்கு பிரின்சிபல் தெரியாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 768.75. ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து 5% per annum எழுதியிருக்கு. 5%. டைம் வந்து 2 years. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் வந்து 5/100 ஹோல் பவர் 2 years. 20 இது 1 21/20 whole power 2 into p a is equal to இப்போ நம்ம 441/400 கிடைக்குது into p a is equal to நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலாவில், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் CI is equal to a minus p. இப்போ a வந்து இந்த நம்பரு. இப்போ அது எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணனா 441 p மைனஸ் p by 1 இது இன்ட்டு 100 போட்டுட்டு கீழே இன்ட்டு 100 போட்டாலும் மேலேயும் போடணும். அப்போது 441 p மைனஸ் 400 p by 400. அப்போ நமக்கு 41 p by 400. இப்போ இந்த நம்பர் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் டு 768.75. இப்போ இதை வச்சு நம்ம பியை கண்டுபிடிக்கணும். பிரின்சிபலை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு போகணும். கீழே இருக்கிற நம்பரு 400 இந்த சைடு கொண்டு போனால் டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். பின்ன இது இந்த சைடில் கொண்டு போகிறது மல்டிப்ளிகேஷனு டிவிஷன் ஆயிரும். அப்போது 400 into 768.75 by இது மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷன் ஆயிரும். அப்போது by 41. இப்போ இந்த நம்பர் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து 7,500 rupees கிடைக்குது ஆன்சர். இது வந்து பிரின்சிபல் வந்து 7,500. ஓகே, இப்போ 7th ஒன் வந்து இதே மாதிரி தான் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது. அதனால் 8th ஒன் செய்ய போகிறோம். 8th ஒன் கொஸ்டின் வந்து அட் வாட் ரேட் % per annum will 6,000 amount to 6615 in 2 years when interest is compounded annually. இப்போ இதில் நமக்கு ரேட் தெரியாது. பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 6,000, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 6615. இப்போ நம்ம டைம் வந்து 2 years. அதனால் இப்போ இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். 6615
is equal to 6000 into 1 plus rate தெரியாது அப்படியே ஆறுன்னு போட்டுருது by 100 whole power 2. இப்போ நம்ம 6615 அடுத்த ஸ்டெப்பில் நம்ம 6000 இந்த இப்படி கொண்டு வந்துட்டுருது. மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷன் ஆயிரும். அப்போ 6615 by 6000 ஆயிரும். is equal to 1 plus r by 100 whole power 2. இப்போ நம்ம இது கேன்சல் பண்ணணும். 6615 by 6000. இப்போ இதில் நம்ம கிடைக்கிறது கேன்சல் பண்ணி 441 by 400 கேன்சல் பண்ணிட்டு கிடைக்குது. இப்போ 441 by 400 is equal to 1 plus r by 100 whole power 2. இப்போ 21 by 20 whole square வந்து இந்த நம்பர் கிடைக்குது. அதே நம்பரை நம்ம ஸ்கொயர்னு போட்டுட்டு 1 plus r by 100 whole power 2. இப்போ ரெண்டு சைட்லேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 21 by 20 is equal to 1 plus r by 100. இப்போ நம்ம அமௌண்ட் வந்து 9856. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. R1 10, R2 12. இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். வாட் பிரின்சிபல் will amount to 9856 in 2 years if rates of interest for successive years are 10% and 12% respectively. இப்போ இதில் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா 2 yearsல 2 different rates யூஸ் பண்ணுறோம். அப்போ A is equal to P into 1 by 10 plus 1 plus 10 by 100 into 1 plus 12 by 100. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நமக்கு இது கிடைக்கிது. இந்த அமௌண்ட்டு இப்போ நமக்கு இப்படி கிடைக்கிது 28 by 25. பின்ன இதில் தப்பு. ஓகே, இப்போ அமௌண்ட் வந்து நமக்கு 9856ன்னு கொடுத்துருக்காங்க. which is equal to 308 P by 250. இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் இது இந்த சைடு கொண்டு போனோன்னா 9856 டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆயிரும் இன்ட்டு 250 by 308. எதுக்குன்னா மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு கொண்டு போனால் டிவிஷன் ஆயிரும். இப்போ நம்ம இது சால்வ் பண்ணணும். 98 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 9856 டிவைடட் பை 308 வந்து 32 கிடைக்குது. 32 into 250 வந்து P கிடைக்குது. இப்போ 25032010 5 0 0 15 1 7 0 0 0 8. பிரின்சிபல் வந்து 8000 rupees. அடுத்த சம்மு 10th ஒன்று. On a certain sum of money, the compound interest in 2 years amounts to 4240 if the rates of interest for successive years are 10% and 15%. Find the sum. Principal நமக்கு தெரியாது. அமௌண்ட்டு வந்து
இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 4240. ரேட் 1 வந்து 10%, இல்லை 10% இல்லை 10%. ரேட் 2 வந்து 15%. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது பிரின்சிபல். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு இது சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு 10/100 இன்ட்டு 1 + 50/100. இப்போது நமக்கு இது கிடச்சிருச்சு. இது நம்ம சால்வ் பண்ணணும். 11/10 ஹோல் பவர் 1, 15 3, 20 + 3 23/20. 20 × 10 200. 23 × 11 253. 253. 23 × 11 253 × PE. இதுதான் அமௌண்ட்டு. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். A - P. அப்போது சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் 253P/200 - P. அப்போது by 1 டினாமினேட்டர்ஸ் 2 டிஃப்ரெண்ட்டு. அப்போது 200 2 சேம் ஆயிடுச்சு. மேலேயும் 200 போட்டுருணும். அப்போது 253P - 200P/200 is equal to 53P/200 is equal to compound interest. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு மேலே எவ்வளோ கொடுத்துருந்தது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 4240. அப்போ அது அங்கே கீழே எடுத்துடலாம். அதுக்குள்ள காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இப்போ இது ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 4240 × P × 200. எதுக்குன்னா டிவிஷனு ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போனோன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். மல்டிப்ளிகேஷனாக அந்த சைடு போனால் டிவிஷன் ஆயிரும். இப்போ 4240 டிவைடட் பை 53 வந்து 80. 80 × 200 வந்து 16,000. 16,000 வந்து பிரின்சிபல். இப்போ அடுத்தது 11th ஒன்று. At what rate percent compound interest does a sum of money become 1.44 times of itself in 2 years? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 years. இப்போது ஒரு பிரின்சிபல் Pன்னு வச்சுக்கலாம். அந்த P 2 yearsல 1.44 into times of itself. அப்போது into P. அப்போது இதுதான் அமௌண்ட்டு. அப்போது நமக்கு இதில் கிடச்சிருக்கிறது P பிரின்சிபலு, அமௌண்ட்டு கிடச்சிருச்சு, டைம் இருக்குது. அட் வாட் ரேட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போ. அப்போ 1.44 P is equal to P into 1 plus R/100. whole power 2. இப்போ இந்த P இந்த சைடு கொண்டு போனான்னா டிவிஷன் ஆயிரும்.
பை பி ஆயிரும். இப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதனால் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1.44 இஸ் ஈக்குவல் டு 1 + r/100 ஹோல் பவர் 2 கிடைக்குது. 1.44 நம்ம ரீரைட் பண்ணலாம். 1.2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது நம்ம ரெண்டு சைடில் ஸ்கொயர் கேன்சலு. 1.2 இது ப்ளஸ்ஸு r/100 இந்த சைடு கொண்டு போனான்னா மைனஸ் ஆயிரும். -1 பை 100 இந்த சைடு கொண்டு போனால் இன்ட்டு 100. 0.2 × 100 is equal to 20%. ஓகே, 20% தான் ரேட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, 12th ஒன் இப்போ செய்யலாம். At what rate percent will a sum of 4,000 yield 1324 as compound interest in 3 years? இப்போ நமக்கு 3 years கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 4,000, சிஐ கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 1324. இப்போ இந்த ரெண்டு வச்சு நமக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ இதை வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா 4,000 + 1324 which is equal to 5324. இதுதான் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் வச்சு நமக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஹோல் பவர் n. அப்போ 5324 is equal to 4,000 to 1 plus rate என்னது, ரேட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 6/100 ஹோல் பவர் 2 years. அப்போ இது 5324/4000 is equal to 1 plus r/100 whole square. இப்போ இதில் நம்ம 4 இங்கே 4 இருக்கிறனால 4 வச்சு டிவைட் பண்ண பார்க்கலாம். இந்த நம்பர் வேன் நம்பர் டிவைட் பண்ணானா கிடைக்கிது 1331. இங்கே கீழே டிவைட் பண்ணானா 1000 கிடைக்கிது. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, 11/10 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இப்போ அதை ரீரைட் பண்ணிடலாம். 11/10 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிட்டு 11/10 +1 +1 -1 ஆயிரும். -1/1 ரெண்டு டினாமினேட்டர் சேம் இல்லாதனால இன்ட்டு 10 போட்டுட்டு மேலே இன்ட்டு 10 போட்டுட்டு -11 - 10/10 is equal to r/100. 11/10 1/10 ஆயிரும். 1/10 ரீரைட் பண்ணிவிட்டு 0.10 எழுதலாம். 0.10/100 இந்த சைடு கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். இன்ட்டு 100 is equal to rate percentage. அப்போது 0.10 × 100 வந்து 0 0 0 0 0 1 0
10.00. அப்போ 10% கிடைக்கிது. த ரேட்டு. இப்போ எத்தனாவது? 12th ஒன்று முடிச்சாச்சு. 13th ஒன்று செய்ய போகிறோம். 13th ஒன்று. A person invests 5,000 for 3 years at certain rate of interest compounded annually. At the end of 2 years, the sum of money amounts to 6272. அப்போ நமக்கு இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 6272. பிரின்சிபல் வந்து 5,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. இப்போ நம்ம ரேட் கண்டுபிடிக்கணும். ரேட் வந்து 6272 is equal to 5,000. இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணுறது 1 + r/100 whole cube. இப்போ இது மல்டிப்ளிகேஷன் அந்த சைடு கொண்டு போனாலும் டிவிஷன் ஆயிரும். 6272 by 5,000 is equal to 1 + r/100 whole cube. இப்போ இது நம்ம ரீரைட் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கிறது வந்து டிவைடட் பை 56272 5 வந்து 6272 divided by 6272. இப்போ கேன்சல் பண்ண முடியுது. 625 784. இப்போ இது இதோட ஃபார்ம் வந்து 28/25 the whole square, whole cube இல்லை ஸ்கொயர். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்போ இஸ் ஈக்குவல் டு இது 2 1 + r/100 whole square. இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 28/25 +1 அந்த சைடு கொண்டு போனால் -1 ஆயிரும். 25 - 1/1 into 25 into 25. இது ரெண்டு டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல் ஆக்கிறதுக்கு 25 28 - 25 வந்து 23 இல்லை 3/25 3/25 into by 100 into 100 வந்துடும். is equal to rate. இது 1 இது 4 4 3s are நமக்கு ரேட்டு கிடைக்கிறது 4 3s are rate is equal to 12%. சரி, இப்போ ரேட் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது கண்டுபிடிக்க சொன்னது அமௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் 3rd year. அமௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் 3rd year கண்டுபிடிக்கிறது வந்து 5,000
into 1 plus 12 by 100 whole power third year கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 3 years போட்டுலாம். இப்போ 50 6 25 3 இப்போ 28 by 25 whole cube 5000 which is equal to rupees 7024.64 rupees 7024.64. இப்போ 14th ஒன் செய்யலாம். 16th ஒன் 17th ஒன் 18th 19th 4 சம்மும் சிலபஸில் இல்லை, அதனால 14th 15th இப்போ செய்யணும். இப்போ நம்ம 14th ஒன் பண்ண போகிறோம். 14th ஒன் கொஸ்டின், in how many years will 7000 amount to 9317 at 10% per annum compound interest? அமௌண்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டு 9317, பிரின்சிபல் வந்து 7000, ரேட் வந்து 10%, டைம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். 9317 is equal to 7000 into 1 plus 10 by 100 whole power n. 0 0 cancel. 7000 into 11 by 10 whole power n is equal to 9317. இப்போ 9317 இன்ட்டு அந்த சைடு கொண்டு போனோன்னா டிவிஷனு, அப்போ பை 7000 is equal to 11 by 10 whole power n. இதே நம்ம 9317 divided by 7 வந்து divided by 7 9317 divided by 7 வந்து 1331. இது வந்து 1000. இப்போ 1331 by 1000 வந்து 11 by 10 whole cube போட்டுக்கலாம். is equal to 11 by 10 whole power n. இது ரெண்டும் கம்பேர் பண்ணனா நமக்கு கிடைக்குது n is equal to 3 years. இப்போ நம்ம 15th ஒன் பார்க்கலாம். 15th ஒன் கொஸ்டின், find the time in years in which 4000 will produce 630.50 as compound interest at 5% per annum interest being compounded annually. இப்போது CI கொடுத்துருக்காங்க 630.50, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் இல்லை இது பிரின்சிபல் வந்து 4000 rupees, ரேட்டு வந்து 5%, டைமு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். CI is equal to P into 1 plus R by 100 whole power n minus P minus 1. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 630
0.50 is equal to 4000 into 1 plus rate எவ்வளோ 5%, 1 plus 5 by 100 whole power n minus 1. இப்போ இது இந்த சைடு கொண்டு போனான்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆயிரும். 630.50 by 4000 is equal to 1 plus the 20, the 21 by 20 minus 1 the whole power n minus 1. இப்போ இது கிடச்சிருச்சு. இது நம்ம எதுக்குன்னா நியூமரேட்டரு டினாமினேட்டரோட சின்னதாக இருக்குது, அதனால் இன்ட்டு 2 பண்ணிடலாம். இன்ட்டு 2 பண்ண முடியும், அதான் அது நியூமரேட்டர் சின்னதாக இருந்தால் தான் பண்ண முடியும். 1261 by 8000 is equal to 21 by 20 whole power n minus 1. இப்போ 1210 இல்லை 1261 by 8000 minus 1 இந்த சைடு கொண்டு போனாலும் ப்ளஸ் 1 ஆயிரும். ப்ளஸ் 1 is equal to 21 by 20 whole power 2. The whole power n, whole power n. whole power n இது into 8000. அப்போ மேலேயும் 8000 மல்டிப்ளை பண்ணும். அப்போது 1261 ப்ளஸ் 8000 by 8000 is equal to 21 by 20 whole power n. இப்போ 9261 by 8000 is equal to 21 by 20 whole power n. whole power n. அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? இது 21 by 20 whole cube ஃபார்மில் இருக்குது. is equal to 21 by 20 whole power n. இதில் கம்பேர் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்குது n is equal to 3 years.